ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. எலிமென்ட்ஸ் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வளசரவாக்கம், வண்டலூர், கண்டிகை 3 இடத்துல இருக்கு. கால் 7826878268. உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள். இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் இணைந்துள்ளார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். 10 நாள் முன்னாடிதான் தமிழகத்தில் நடக்கும் திமுக ஆட்சியே ராமர் ஆட்சி அப்படின்னு அமைச்சர் ரகுபதி சொன்னதை பார்த்தோம். இப்போ லேட்டஸ்டா ராமர் இருந்ததற்கான ஆதாரமும் இல்லை, வரலாறும் இல்லை அப்படின்னு அமைச்சர் சிவசங்கர் சொல்லியிருக்கிறார். திரு மு க ஸ்டாலின் அவர்கள்தான் இது குறித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அவர்களுக்குள் ஒரு விவாதம் நடத்தி முடிவுக்கு வர வேண்டும். இது என்ன புது குழப்பம் பீம்சிங்ன்ற மாதிரி இருக்கிறது. ஏனென்றால் முதலில் ராமர் கம்பன் கழக விழாவில் போய் திரு ரகுபதி அவர்கள் பொருத்தமான ஒரு ராமரை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்து, ஆனால் பொருத்தமில்லாத வகையில் திராவிட மாடல் ஆட்சி ராமர் ஆட்சி என்று சொன்னார். ராமர் காட்டிய வழி நின்று அளக்கிற ஆட்சி என்று சொன்னார். தசரதன் அயோத்தியில் ஆண்ட அந்த ஆட்சியாகட்டும், அது எப்படி சித்தரிக்கப்படுகிறது, அதற்கும் தமிழகத்தில் நடைபெறுகிற ஆட்சிக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? அங்கே கள்வர் பயம் இல்லை, பொய் சொல்வது இல்லை, கொடையாளிகளுக்கான அவசியம் இல்லை, காரணம் வறுமை இல்லை என்றெல்லாம் கம்பர் அந்த அயோத்தியை பற்றி விவரிக்கிறார். இங்கே என்ன நிலைமை? வறுமையிலே மக்களை கையேந்த வைத்து இலவசங்களை நம்பியே ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. கொலை, கொள்ளை, திருட்டுக்கு பஞ்சமே இல்லை. பொய் சொல்வதிலே பெரிய போட்டியே நடக்கிறது. இவர்களுக்கும் ராமருக்கும் அயோத்திக்கும் ஏதாவது ஸ்நான பிராப்தி உண்டா? அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் கூட தொடர்பு வந்தால் வந்து விடலாம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ராமர் அல்லது ராமராட்சி என்பதற்கும் என்ன சம்பந்தம்? இது ரகுபதி அவர்களுடைய பேச்சை ஒட்டி எழுந்த எதிர்வினை. இப்போது சிவசங்கர் பெரிய கொலம்பஸ் ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்து சொல்லுகிறார், ராமர் இல்லை, ராமர் என்பதற்கான ஆதாரம் இல்லை, வரலாறு இல்லை. அடிப்படையில் திரு சோ அவர்கள் மிக அழகாக இந்த புராணங்களை பற்றிய மக்களுடைய நம்பிக்கையின் பார்ப்பட்ட விஷயம், இறைவன், புராணங்கள் எல்லாம். அதை சொல்லும்போது சொன்னார், நீங்கள் நான் அதை நம்ப மாட்டேன், இதை நம்ப மாட்டேன் என்கிறீர்களே, உங்களுடைய முப்பாட்டனாரை நீங்கள் நேரில் பார்த்திருக்கிறீர்களா? உங்கள் தந்தையார் பாட்டனாரை அடையாளம் காட்டி இவர்தான் உங்களது பாட்டனார் என்று சொன்னார். உங்கள் பாட்டனார் அவரது மகனுக்கு அடையாளம் காட்டி இவர்தான் முப்பாட்டனார் என்று சொன்னார். அது நம்பிக்கையின் பார்ப்பட்டதுதான். ஆகவே நீங்கள் சொல்லுகிற நாங்கள் அந்த பரம்பரை இந்த பரம்பரை என்றீர்களே, அதெல்லாம் நம்பிக்கை தான். நேர்ல பார்த்தீர்களா? சித்திரம்தான். நீங்கள் திருவள்ளுவருடைய சித்திரத்தையே மாற்றுகிறவர்கள். நீங்கள் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள். திருவள்ளுவரையே நீங்கள் முடிந்தால் கழுத்திலே சிலுவையை மாட்டி விடுவீர்கள். விவஸ்தையே இல்லாதவர்கள், சிலுவையை மாட்ட தயங்காதவர்கள். திருவள்ளுவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர் என்று புதுக்கதை விடுகிற புருடாக்கள் விடுகிறவர்களுக்கு வால் பிடிக்கிற கூட்டத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள். திருவள்ளுவர் ஆன்மீகத்தை அழுத்தமாக பேசியிருக்கிறார். சனாதன தர்ம கருத்துக்களை அழுத்தமாக பேசியிருக்கிறார். சமயம் சார்ந்து பேசியிருக்கிறார். ஹிந்து சமயம் சார்ந்து பேசியிருக்கிறார். திருவள்ளுவருடைய திருக்குறளிலே இறை நம்பிக்கை மிக அழுத்தமாக வலியுறுத்தப்படுவதோடு அவர் இந்திரனை பேசுகிறார். இந்திரனை பற்றி குறள் எழுதியிருக்கிறார் வள்ளுவர். மகாலட்சுமியை பற்றி குறள் எழுதியிருக்கிறார். ஸ்ரீதேவி, மூதேவி என்று 2 எக்ஸ்ட்ரீம் வடிவங்கள் இருக்கின்றன என்பது இந்து மதத்தினருடைய நம்பிக்கை. அதை பற்றி திருக்குறளில் வள்ளுவர் பேசியிருக்கிறார். நீங்கள் காட்டுகிற வள்ளுவர் பகுத்தறிவு கருத்தை பேசிய வள்ளுவர் மாதிரி புதுக்கதை விடுகிறவர்கள் நீங்கள். ஆகவே உங்களுடைய இந்த சந்தேகம்லாம் மக்களிடம் விடுபடாது. நீங்கள் முதல்ல போய் உங்க கட்சிக்குள்ள ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. அகில உலக பழனி முருகன் மாநாடு போடுறாருல சேகர் பாபு, அவர்கிட்ட போய் ராமர் கிடையாது, ஐயப்பன்லாம் கிடையாதுப்பா, சபரிமலைக்கு போகாதீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் நீங்கள் இருக்கிறீர்களே, பக்திமான்களாக கொட்டையை ஊதி பட்டை பட்டையாக அடித்துக் கொண்டு சுற்றுகிறீர்களே, அங்க போய் பிரச்சாரம் திமுக இனிமே நாங்கள் ராமர் நம்பலாம், அது தேர்தல் சமயத்துல ஏன் சார் பேச மாட்டேன்றாங்க? இன்னும் மக்களை எத்தனை காலத்துக்கு ஏமாற்றிக் கொண்டிருப்பீர்கள்?
உங்கள் பகுத்தறிவு போலியானது, உங்கள் நாத்தியவாத பிரச்சாரம் பிதற்றலானது. அதை நாட்டு மக்கள் நிராகரித்து விட்டார்கள். ஈவே ராமசாமி அவர்களுடைய கருத்துக்களை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் கிரிவலம் போகிறார்கள். ஆகவே இந்த பகுத்தறிவின் பெயரால் ஊரை ஏமாற்ற முடியாது இனியும். ஆகவே தைரியம் இருந்தால் இதே சிவசங்கரா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிடம் வலியுறுத்தி ராமாயணம் ஒரு கதை, ராமர் என்பது ஒரு கதாபாத்திரம், கற்பனையான பாத்திரம் என்று தேர்தல் நேரத்தில் பிரகடனப்படுத்த வேண்டும். அந்த துணிச்சல் திமுகவுக்கு இருக்கிறதா என்று நான் கேட்கிறேன். ஆகவே இந்த கதையெல்லாம் விடாதீர்கள். உங்களுடைய டபுள் ஆக்டிங் மக்களிடம் இனிமேல் செல்லுபடியாகாது. பல்லாயிரக்கணக்கானவர்கள் நாள்தோறும் ராமனை போய் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அயோத்தியிலே எழுந்திருக்கிற பிரம்மாண்டமான ஆலயம் நாடு முழுவதும் பக்தர்களை ஈர்த்திருக்கிறது, தமிழ்நாடு உட்பட. முதலில் உங்கள் பிரச்சாரம் தோற்றிருப்பதை பழனியையும் திருவண்ணாமலையும் பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு இந்த கதை விடுகிற வேலையெல்லாம் அப்புறம் செய்யுங்கள். தொடர்ந்து இது வந்து நம்ம சனாதன தர்ம விஷயமாகட்டும், இங்க இதுவாகட்டும், தொடர்ந்து இந்து மதம் எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்ப மட்டும் விமர்சித்து ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸா யூஸ் பண்றாங்க. ஆமாம், அவர்கள் அப்படித்தான் செய்ய முடியும். நீங்கள் இவர்கள் அல்ல, இவர்களுடைய தாத்தனார் பூட்டனார் என்று சொல்லிக்கிற தீக்கா இருக்குல்ல, அவங்களே இப்ப பழைய எல்லா கோஷத்தையும் விட்டாங்க. முன்னெல்லாம் தீக்கா மாநாடு பாத்தீங்கன்னா 786 என்ன அல்லாவின் டெலிபோன் நம்பரா என்று சுவர்ல எழுதி இத்தனாம் தேதி மாநாடுன்னு போடுவாங்க. பரிசுத்த ஆவியில் இட்லி வேகுமா அப்படின்னு எழுதுவாங்க. அல்லேலுயா கோஷ்டிய விமர்சனம் பண்ணி அப்படின்னு எழுதுவாங்க. ஜீசஸ விமர்சனம் பண்ணுவாங்க, கன்னிமேரியை விமர்சனம் பண்ணுவார்கள். எல்லா மதத்தினருடைய நம்பிக்கைகளையும் சீண்டி அந்த வாலாட்டம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்போது இந்து மதத்தை மட்டும்தான் சீண்டுகிறார்கள், மற்ற மதத்தை சீண்டுவதில்லை. ஏன்னா ஒட்டா நறுக்கிடுவான்னு தெரியும் வீரமணிக்கு, தீகாவுக்கு தெரியும். அதனால இப்ப மற்ற மதத்தை பத்தி பேசுறது இல்லை. இந்து மதத்தை சீண்டுவது என்பதை இவர்களுக்கு பொழுதுபோக்கு. இந்துக்கள் விழிப்புணர்வு பெற்று பாடம் புகட்டுறோம். தேர்தல் நேரத்துல சொல்லுங்கன்னு கேட்கணும். திமுக வேட்பாளர் வரும்போது ராமர் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா, ராமாயணத்து மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா, கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா, இதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு ஒரு மீட்டிங்ல பேசுங்க. அப்புறம் நாங்க ஓட்டு போடுறதை பத்தி பரிசீலனை பண்றோம்னு சொன்னா வழிக்கு வருவாங்க. இந்துக்கள் மத்தியில் எழுச்சியும் ஒற்றுமை உணர்வும் ஏற்பட வேண்டும். அதைத்தான் இது போன்ற பித்தலாட்ட பேச்சுக்கள் மக்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன. இது தேர்தல் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய இந்தி கூட்டணிக்கு இப்ப மகாராஷ்டிரால இப்போ ஒரு ஹிந்து சென்டிமெண்ட் அதிகம் அப்படின்ற சிவசேனாவே இருக்கக்கூடிய நிலைமையில திமுக இந்த தொடர் இந்த பேச்சுக்கள் இது வட மாநிலங்களில் பரவ வேண்டும். அமைச்சர் தமிழகத்திலே இருக்கக்கூடிய பொறுப்பு வாய்ந்த ஒரு அமைச்சர் இப்படி பேசுகிறார், இது அவ்வப்போது நடைபெறுகிறது என்று வட மாநிலங்களிலே இந்த பிரச்சாரம் கொண்டு செல்லப்பட வேண்டும். சனாதன தர்மத்தை திரு உதயநிதி சீண்டிய காரணத்தாலும் ஆராசா சீண்டிய காரணத்தாலும் அது வைரலாக போனது. சிவசங்கருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை, அதனால அது வைரலாக போகவில்லை. ஆனால் இது போக வேண்டும். போனால் அங்கே இவர்களுக்கு பாடம் கிடைக்கும். சனாதன தர்மத்தை பற்றி உளறிய பிறகு மம்தா பானர்ஜி கெப்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த கமெண்ட் ஆஃப் உதயநிதி. அதே மாதிரி ஜெயராம் ரமேஷ் அந்த கருத்தோடு நாங்கள் உடன்படவில்லை என்று சம்மட்டி அடியாக பதில் கொடுத்தார்கள். அதே போல இப்போது இந்த அமைச்சர் இப்படி உளறி இருப்பதற்கு அல்லது ஆணவமாக இப்படி பேசி இருப்பது வடபுலத்திலே பரவ வேண்டும். அந்த வேலையை பாரதிய ஜனதாவும் ஹிந்து அமைப்புகளும் செய்ய வேண்டும். மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் சப்ஜெக்ட், நம்ம திரு அண்ணாமலை அவர்கள் பாக்குறோம் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். லண்டனுக்கு இம்மாத இறுதியில மேற்படிப்பிற்காக செல்கிறார். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிக்க இருக்கிறார். உலக அரசியல் தொடர்பாக ஒரு 3.5 மாசம் 14 வாரம், அதாவது 3 மாசம் பிளஸ் 2 வாரம் இந்தியாவில் இருக்க போவதில்லை. தமிழக அரசியலில் களமாட போவதில்லை. ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒர்க் ஃப்ரம் லண்டன் அங்கிருந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல் பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார். நடுவில் கூட அவரை மாத்த போறாங்க கூட யூகம்லாம் அதெல்லாம் கிடையாதுன்னு ஊர்ஜிதமாக இருக்கிறது. அவர் தற்போது மாநில தலைவராக தொடர இருக்கிறார். டிசம்பர்ல ஆக்ஷன் பிகின்ஸ் அப்படின்னும் சமீபத்திய பேட்டியில் கூட சொல்லியிருக்கிறார். ஆனா இதற்கு நடுவில் இப்போ டெல்லி பயணம், அங்க மேலிட தலைவர்கள் குறிப்பாக திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து வந்ததாக என்ன பேசியிருக்காங்க, வாட்ஸ் கோயிங் ஆன், இங்க நடக்க போற பிளான். திரு அமித்ஷா அவர்களை அவர் சந்தித்தது ஊர்ஜிதமாக்கப்படவில்லை. அப்படியே சந்தித்திருந்தாலும் என்ன பேசினார் என்று நாம் யூகிக்கலாம். அது அவ்வாறு யூகிக்கிற வழக்கம் எனக்கு கிடையாது. திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வரை தொடர்வதுதான் தமிழக பாரதிய ஜனதாவுக்கு நல்லது என்பது என்னுடைய பார்வை. தமிழக சட்டமன்ற தேர்தலை பாரதிய ஜனதா கட்சி அவருடைய தலைமையில் எதிர்கொள்ள வேண்டும். ஏனென்றால் கட்சிக்கு வலுவான ஒரு பேஸ் கிரியேட் பண்ணி இருக்கிறார். அவர் வந்த பிறகு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை அரசியல் அரங்கின் மைய புள்ளியாக கொண்டு நிறுத்தி இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை வன்மையாக
அரசியல் ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் ஆட்சிக்கு எதிரான வருத்தமாக பேசக்கூடியவராகவும் பல பிரச்சனைகளை அவர் முன்னெடுத்திருக்கிறார். ஆக இந்த நிலையில் அவர் இங்கில்லாத ஒரு 3-4 மாத காலத்தில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் என்று பாரதிய ஜனதா கட்சி செய்யுமானால் அது பாஜகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். அப்படி செய்யக்கூடிய வாய்ப்பு மிக மிக குறைவு என்றுதான் நான் கேள்விப்படுகிறேன். ஆகவே யூகத்தின் அடிப்படையில் நான் பேச தயாராக இல்லை. அங்கே இருந்து கொண்டு அரசியல் செய்வது ஒன்று சிரமமான காரியம் இல்லை. நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று சொல்லலாம், அது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அல்ல, அங்கே இருந்து வழிகாட்டி இயக்குவது. அவர் அங்கே இருந்து எதிர்வினை ஆற்ற முடியும். இரண்டாவது, அங்கிருந்து வேலை செய்யறார். தமிழக அரசின் சம்பந்தமான சில தகவல்கள் அவருக்கு தனிப்பட்ட முறையில கிடைக்கின்றன. அதன் மீது விசாரித்தறிந்து அங்கிருந்து அறிக்கைகள் கொடுக்க முடியும், கட்சியை நடத்த முடியும். நான் கேள்விப்பட்டது திரு எல் முருகன் அவர்கள் மத்திய இணையமைச்சராக்கப்பட்ட சமயத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக அவர் இருந்து அப்போது அவர் மத்திய இணையமைச்சராக நியமிக்கப்பட்டார். இணையமைச்சராக நியமிக்கப்பட்டு அடுத்த தலைவர் நியமிக்கப்படுகிற வரை 6 மாத காலம் கிட்டத்தட்ட இங்கே தமிழகத்தில் தலைவர் பொறுப்பில் யாருமே இல்லை என்று இருந்ததாக நான் அறிகிறேன். 8 செக். ஆகவே அப்படி ஒரு நிலை ஏற்கனவே இருந்திருக்குமானால் இப்போது இருப்பதிலும் தவறு இல்லை. திரு அண்ணாமலை அவர்கள்தான் பாரதிய ஜனதா கட்சி என்பால் புதிய வாக்காளர்களை ஈர்த்திருக்கிறார், இளைஞர்களை ஈர்த்திருக்கிறார். ஆகவே அவர் சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரை செயல்பட அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு அரசியல் விமர்சகராகவும் பத்திரிகையாளராகவும் என்னுடைய பார்வை. இஃப் ஐ எம் நாட் ராங், அது வந்து தமிழிசை அவருடைய அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்புறம் நினைக்கிறேன். இதுல நான் கேட்கின்றது, தமிழகத்துல ஒரு மேற்பார்வையிடுவதற்கு தற்போது திரு அண்ணாமலை அவர்களின் தலைமையில் கீழ் செயல்படக்கூடிய பொதுச் செயலாளர்கள், துணைத் தலைவர்கள் அவர்கள் அடங்கிய ஒரு குழு, மேலிடத்துல இருந்து மத்திய அமைச்சராக திரு எல்முருகன் இருக்காரு, அப்புறம் மூத்த தலைவர்கள் ஹெச் ராஜா, நம்ம தமிழிசை அவர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி ஆட்டம் போட்டு யார் யார் பிரஸ் மீட் கொடுக்கணும், யார் யார் என்னென்ன பேசணும், யார் யார் இது பண்ணணும், ஆலோசனைகள் தருவது எப்படி அப்படின்ட்டு ஒரு சார்ட் வந்து இது பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அதெல்லாம் உண்மை? அது நான் என்ன சொல்றேன் சார், நான் யூகத்தின் அடிப்படையில் பேசுகிற வழக்கம் உடையவன் அல்ல. நான் அதை புரிந்து கொள்கிற வகையில தான் சொன்னேன். தமிழகத்துல அவர் இல்லாத சூழ்நிலையில் கூட இயக்கம் நடைபெறுவது என்பது முடியும். இங்க வந்து ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா நார்மலாகவே டே டு டே அஃபேர்ஸ, முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படுகிற அவசியம் இல்லாதவரை டே டு டே அஃபேர்ஸ முடிவு பண்ணுவதற்கு அல்லது சில விஷயங்கள்ல முக்கிய பிரச்சனைகள்ல ஆலோசிப்பதற்கு தலைவரும் அமைப்பு பொதுச் செயலாளரும் தான் பாஜக செட்டப்ல முக்கியமானவர்கள். ஆக கேசவநாயகம் இருக்கிறார், கோர் கமிட்டி இங்க இருக்கிறது. சோ தேவைப்பட்டால் கோர் கமிட்டி கூடலாம், இல்லாவிட்டால் திரு அண்ணாமலை அவர்களே அங்கிருந்து பண்ணலாம். பிரஸ் மீட் யார் பண்றதுன்னு முன்கூட்டியே சொல்லிவிட்டு கூட போகலாம். ஒரு வாரம் ஒருத்தர் பண்றது கூட ஏற்பாடு செய்யலாம். இதெல்லாம் எதுவுமே ஹேண்டில் பண்ண முடியாத விஷயங்கள் அல்ல. மேலிட பொறுப்பாளராக ஒருத்தரை போட்டிருக்கிறார்கள், அரவிந்த் மேனன். இணை பொறுப்பாளராக ஏற்கனவே இருக்கக்கூடிய திரு சுதாகர் ரெட்டி இருக்கிறார். அவர்களில் ஒருவர் இங்க இருக்கிறவர்களை வழிநடத்தி இதையெல்லாம் கோஆர்டினேட் செய்ய முடியும். இது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. திரு அண்ணாமலை மாற்றப்பட வேண்டும் என்று சில அக்கறை உள்ள சக்திகள் நினைப்பதாக தகவல்கள் வருகின்றன. அது பாரதிய ஜனதாவின் ஆரோக்கியத்திற்கு, வளர்ச்சிக்கு நல்லதல்ல என்பது என்னுடைய பார்வை. மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் நம்ம பாக்குறோம். பாஜக எப்படின்னா காங்கிரஸ்ல ஒரு உட்கட்சி பூசலாட்டம் போயிட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து தமிழக காங்கிரஸ்ல இந்த பூசல் வந்து பார்த்து கொண்டு வருவதுதான். இதுல வந்து சமீபத்தில் நடப்பது திரு ஈவி.கே. இளங்கோவன் வர்சஸ் கார்த்தி சிதம்பரம். ஓப்பனா ஒரு பேட்டியிலேயே வந்து திரு ஈவி.கே. இளங்கோவன் கார்த்தி சிதம்பரத்தை சாடுகிறார். அவர் வந்து துரோகம் செய்வதாக எல்லாம் குற்றம் சாட்டுகிறார். அதற்கு பதிலாக இவரும் வந்து பதிலடி கொடுத்து ட்வீட் எல்லாம் வந்து ஓப்பனா போடுறாங்க. இது ஒரு ஓப்பன் ஃபோரம்ல 2 பேர் அடிச்சு கொள்வது வந்து ரொம்ப இதா இருக்கு. இதுல வந்து பேக் எண்ட்ல சொல்றாங்க திரு ஈவி.கே. இளங்கோவன் வந்து டோயிங் த டிஎம்கே லைன், வேற கார்த்தி சிதம்பரம் வந்து காங்கிரஸோட லைன்ல இருக்காரு, அவர் கட்சியை வளர்க்கணும்னு பாக்குறாருன்னு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த மோதல் வந்து திமுக கூட்டணி தொடர்வதிலும் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தும்? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இது பெரிய விரிசலை ஏற்படுத்தும் என்று நான் கருதவில்லை. காங்கிரஸில் இம்மாதிரியான மோதல்கள், கருத்து மோதல்கள் என்பது புதிதும் அல்ல. சத்தியமூர்த்தி பவனிலே வேஷ்டி கிழித்துக் கொண்ட சம்பவங்கள் எல்லாம் பலமுறை நடந்திருக்கின்றன. இது வெளியிலே, பொது வெளியிலே 2 முக்கியமான பிரபலங்கள் கருத்து மோதல் ஈடுபடுவது, கொஞ்சம் விமர்சனங்களில் கூடுதல் காரம் இருப்பது, இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திரு கார்த்தி சிதம்பரத்தினுடைய பேட்டி காங்கிரஸை வளர்க்க வேண்டும், தன்மானத்தோடு கொடுத்த பேட்டி என்று சிலரால் பாராட்டப்படுவதை என்னால் ஏற்க இயலாது. அது என்ன தன்மானம், சுயமரியாதை எல்லாம் திடீர் என்றுதான் இவர்களுக்கு வருமா என்ற கேள்வி அடிப்படையில் எழும். திரு கார்த்தி சிதம்பரம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த சிந்தனை அவருக்கு உதித்திருந்தால் அவருடைய கட்சி பற்றை நாம் பாராட்டலாம்.
நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் இவருக்கு சீட்டு கொடுக்க கூடாது என்று சிவகங்கை மாவட்ட திமுகவும் சிவகங்கை மாவட்ட காங்கிரசும் கொடி பிடித்த நேரத்தில் திரு சிதம்பரம் அவர்களுடைய இன்டர்வென்ஷன் திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததற்கு பிறகுதான் இவருக்கு சீட் உறுதியானது என்று காங்கிரஸை சேர்ந்த சில முக்கியஸ்தர்கள் என்னிடத்திலே கூறுகிறார்கள். அப்போது அவர் கேட்டுக்கொண்டார். திரு சிதம்பரம் அவர்கள் திரு ஸ்டாலினை தேர்தல் சமயத்தில் சந்தித்தார். அந்த சந்திப்பு நடந்தது உண்மை. அதை எனக்கு சில நண்பர்கள் சுட்டிக்காட்டி, காங்கிரஸ் நண்பர்கள் சுட்டிக்காட்டி, எந்த பின்னணியில் அந்த சந்திப்பு நடைபெற்றது என்றால், சிவகங்கை மாவட்ட திமுகவும் சிவகங்கை மாவட்ட காங்கிரசும் கார்த்தி சிதம்பரத்துக்கு சீட் கொடுக்க கூடாது என்று மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தன. நான் கேட்பது என்னவென்றால், அந்த எதிர்ப்பு குறித்த செய்திகள் வந்த போதே திரு கார்த்தி சிதம்பரம் திமுக தயவில் நான் வெற்றி பெற விரும்பவில்லை, காங்கிரஸ் எனக்கு வாய்ப்பளிக்கட்டும், எங்க அப்பாவுக்கும் எனக்கும் செல்வாக்கு இருக்கிறது, ஜெயித்து காட்டுகிறேன் என்று சொல்லி இருந்தால் அவருடைய சுயமரியாதை, காங்கிரஸ் உணர்வு எல்லாவற்றையும் பாராட்டலாம். அப்படி செய்யாமல் தேர்தல் நின்று திமுக தயவில் வென்று அண்டர்லைன் வென்று அதன் பிறகு இப்போது பேசுவதால் திரு இளங்கோவனின் விமர்சனம் நியாயமானது என்று நான் பார்க்கிறேன். திரு இளங்கோவன் திமுகவை திருப்திப்படுத்துவதற்காக இப்படி பேசுகிறாரா என்று கேட்டால் அதனுடைய எண்ட் ரிசல்ட் அதுவாக இருக்கலாம். ஆனால் திரு இளங்கோவன் எழுப்பிய கேள்வி, திமுக ஆதரவு இல்லை என்றால் நமக்கு இத்தனை எம்பிக்கள் கிடைத்திருக்காது, கார்த்தி வெற்றி பெற்றிருக்க முடியாது, டெபாசிட் வாங்கி இருக்க முடியாது என்றெல்லாம் அவர் முன்வைத்த விமர்சனம் எந்த பிழையும் இல்லாதது என்றுதான் நான் பார்க்கிறேன். இது நம்ம ஒரு கால்குலேட்டட் லைன், கால்குலேட்டட் ரிஸ்க் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. திரு செல்வ பெருந்தகை அவர்கள் வந்த பிறகு குறிப்பா 2026 வைத்து காங்கிரஸ் மூவ் பண்ணது தனியா போகணும், இல்ல டிஎம்கே கூட இருந்தாலும் அதிக சீட்ஸை பார்கெயின் பண்ணணும்ட்டு கொஞ்சம் இப்படி புடிச்சு போட்டு பாக்குறாங்க, பல்ஸ் பாக்குறாங்க, அதுக்குதான் தனித்து போறதுக்காக ஒரு முயற்சி அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பாலிசமாவது காட்டுறாங்கன்றாங்க. அதில் இது ஒன்றாக இருக்கக்கூடாது. நான் அப்படி பார்க்கவில்லை. தமிழ்நாடு காங்கிரசினுடைய நிர்வாகி கூட்டம் ஜூன் மாதம் நடைபெற்ற போது அந்த கூட்டத்தில் கட்சிக்காரர்கள் சுதந்திரமாக தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று திரு செல்வ பெருந்தகை கூட்டத்தின் துவக்கத்திலேயே கேட்டுக்கொண்டதாக கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் மூலம் நான் அறிகிறேன். அவ்வாறு கேட்டுக்கொண்டதற்கு காரணம், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சில பயன்கள் தங்களுக்கு கிடைப்பதில்லை, உள்ளாட்சி அமைப்புகளில் தொடங்கி மேல்மட்டம் வரை என்கிற அதிருப்தி குரல்கள் கட்சிக்குள் இருந்தன, அவர்களை பேசவிடலாம் என்று ஏற்கனவே அவர்கள் நேரில் முறையிட்ட போது, கட்சி கூட்டும் போது இதெல்லாம் பேசுங்கன்னு சொல்லி, கட்சியை வலிமைப்படுத்துவதற்கும் சேர்த்து கருத்துக்களை கூறுங்கள் என்று சொல்லி அதன் பிறகு சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக திரு செல்வ பெருந்தகை தொடக்க உரையாக இதை சொன்னார். நாம் சார்ந்து இருக்கக்கூடாது, தனியாக வலிமை பெற வேண்டும். ஆனால் அது தவறாக பரப்பப்பட்டது. அவர் அப்படியே தனியா போயிடணும், அப்போதைக்கு இப்போதே தயாராயிடுங்கலாம் பேசல, அந்த நோக்கமும் இல்லை என்று தனிப்பட்ட முறையில் பத்திரிகையாளராக தொடர்பு கொண்டு நான் விளக்கம் கேட்டபோது என்னிடத்திலும் சொன்னார். நானும் அதை பதிவு செய்திருக்கிறேன். ஆகவே எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், காங்கிரஸ் இன்றைய நிலையில் கூட்டணியின்றி நிற்க முடியாது, அதுதான் யதார்த்த நிலை. திராவிட முன்னேற்ற கழகம் அப்பார்ட் ஃப்ரம் தட், இது அப்சர்வேஷன், அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னிடத்தில் காங்கிரஸ், தமிழக காங்கிரஸ் பிரமுகர்கள், மிக முக்கியமானவர்கள் கூறியதை தவிர தலைநகரத்தை சேர்ந்த 1-2 பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கிற தகவல், அகில இந்திய காங்கிரஸ் பொறுத்தவரை, குறிப்பாக திரு ராகுல் காந்தியை பொறுத்தவரை, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இணைந்து செயல்படுவதில் தான் அவர் உறுதியாக இருக்கிறார், விரும்புகிறார் என்று எனக்கு தகவல் வருகிறது. 2 நண்பர்கள் என்னிடத்திலே தலைநகர பத்திரிகையாளர்கள் சொன்னார்கள். அதை தவிர தமிழக காங்கிரஸ் முக்கியஸ்தர்களும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். இன்றைய நிலையில் திமுக கூட்டணியை உதறுகிற நிலையில் காங்கிரஸ் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அந்த கூட்டணிக்குள் பிரச்சனை வரும் என்று நான் நினைக்கவில்லை. இன்னொரு விஷயம் பார்க்கணும்னா, அதிமுகல சமீபத்தில் பார்க்கணும், தொடர்ந்து அடுத்தடுத்து ரிவ்யூ மீட்டிங்ஸ் ஆட்டம் போட்டுட்டு வராங்க. அதுல எல்லாரும் அந்த கூட்டணி உள்ள நடந்த விஷயம், வட்ட செயலாளர் அவங்க சொல்ற புலம்பல், கட்சிக்குள்ள இருக்கிற சண்டை அப்படின்ட்டு இருக்கு. இதுல மேஜரா எழுந்து வர குரல், பொதுவா டிவி எல்லாம் பார்த்துட்டு வர்றது, பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கணும் அப்படின்றது. ஆனால் ஒரு பார்க்க தவறிய லைன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்கெல்லாம் எங்க பக்கம் வருவாங்கன்னு எப்படி 2024 தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாங்களோ அதே போல மீண்டும் அதே எதிர்பார்ப்புடன் அதிமுக ஒரு நம்பிக்கையுடன் பேட்டி கொடுக்குறது.
இப்போ இந்த கார்த்தி சிதம்பரம், இந்த காங்கிரஸ் இவங்க வந்து திமுக எதிரான லைனை டோ பண்ணும்போது இதை பொருத்தி பார்க்கணும்னு தோணுது. அங்கிருந்து காங்கிரஸ், விசிகா, இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையினால இந்த போன்ற விஷயங்களால அதிருப்தி இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு பலர் இங்க வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதிமுகவுடைய விஷுவல் திங்கிங் இது நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதா நான் நினைக்கிறேன். அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய கீழ்மட்ட நிர்வாகிகளையும் எம்எல்ஏ எம்பி சீட்டு இல்லை உள்ளாட்சி பிரதிநிதிகளை நிற்க விரும்புறவங்க, சீட்ல நிற்க எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண விரும்புறவங்க, இவங்களெல்லாம் ஏமாற்றுகிற முயற்சி இது. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக 3 மாதங்கள் 6 மாதங்களுக்கு முன்பாகவே உங்கள் நினைவிருக்குமானால் திரு ஜெயக்குமார் அவர்கள் குடுகுடுப்பைக்காரன் மாதிரி கொஞ்ச நாள் பொறுங்க, திமுக கூட்டணியிலிருந்து எங்க பக்கம் 1-2 பேர் வரப்போறாங்க என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்ததை நீங்கள் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். யாராவது ஒருத்தர் வந்தார்களா? கடைசியில் ஏமாந்தது தானே மிச்சம். பாஜக கூட்டணியை கழட்டி விட்டா வந்துருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, மைனாரிட்டி ஓட்டு அப்படியே கொண்டாந்து கொட்டிடுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ரெண்டுத்துலயும் ஏடிஎம்கே அந்த 2 எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லயும் they have been miserably failed. புரட்சி பாரதமே வரல. புரட்சி பாரதமும் இவங்களும் தான், புதிய தமிழகமும் தேமுதிகவும் தான் இருந்தாங்க. அது விடுங்க, நான் சொல்றது அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேர் ஃபெயில்டு. அது மட்டுமல்ல, 7 தொகுதிகளில் டெபாசிட் போச்சு. கட்சிக்காரர்கள் இப்போது சோர்ந்து விட்டார்கள். எலெக்ஷன்ல நிற்க வேண்டும், சட்டமன்ற தேர்தலில் நிற்க வேண்டும், உள்ளாட்சி தேர்தலில் நிற்க வேண்டும் என்று கருதுகிறவர்கள் இது நிற்கலாமா கூடாதா, கூட்டணி வருமா வராதா என்ற கவலையில் தோய்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற வகையிலே குடுகுடுப்பைக்காரன் மாதிரி கூட்டணி வரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர வருவதற்கான சமிஞ்சையோ வாய்ப்போ இருப்பதாக நான் கருதவில்லை. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றுபடுத்துவது அந்த முயற்சியும் நடக்காது என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கதவை சாத்துகிறார். அவர்களால் தான் தென்பகுதியில் தோற்றது என்று கட்சிக்குள்ளேயே ஒரு கருத்து வலுவாக இருக்கிறது. தென்பகுதியிலே அதிமுக 3-4 தொகுதியில டெபாசிட் இழந்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் வரலாற்றிலே 50 ஆண்டு கால வரலாற்றிலேயே டெபாசிட் இழந்த அவலம் கடந்த தேர்தலில் தான் நிகழ்ந்திருக்கு. ஆகவே அதையும் செய்ய மாட்டோம், கூட்டணிக்கு தானா வருவாங்க. எப்படி வருவாங்க? ஆகவே அதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. விஜய் என்கிற புது பிளேயர் வராரு, அவர் பக்கமும் பார்வையை செலுத்தலாம். உங்ககிட்ட தான் வரணும்னு அவசியம் இல்லை. 2வது திரும்ப வருவார் என்பது ஒரு சில பேர் யூகத்தின் அடிப்படையில் இந்த வதந்தியை பரப்புவது என்பது நான் நம்ப தயாரல்ல. அவர் அரசியல் ரீதியாக சிந்திப்பார். காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், இது காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் என்ன முடிவெடுக்கிறார்கள்? காங்கிரஸ் will stick to DMK alliance. இடதுசாரிகளை யோசிப்பார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர்களுக்கு கருத்து ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் அதிமுகவோடும் அதை விட இருக்கிறது. நீங்கள் அதிமுகவை பற்றி கொஞ்ச நெஞ்ச விமர்சனமாக வைத்திருக்கிறீர்கள் இந்த 6 மாதங்களாக. ஆகவே அந்த பிரச்சனையும் இருக்கிறது. திரு சீமான் நாடாளுமன்ற தேர்தலின் போது மறுத்தவர் திரும்பவும் ஒரு முறை உறுதியாக மறுத்திருக்கிறார். அண்மையில அதிமுகவோடு சேரமாட்டோம். ஆக கூட்டணி தொடர்பாக சேஷியங்களை அதிமுகவே விதைக்கிறது மீடியாவில். அன்று வெளிப்படையாகவும் பிற கட்சிகளை இழுத்து பேசுகிறது. அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள். மறுப்பு தெரிவித்த பிறகும் மறுபடியும் ஃபால்ஸ் நம்பிக்கை ஊட்டுறீங்க. ஆகவே அது எப்போ முடிவாகும்னா ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு 3-4 மாசம் முன்னாடி தான் அதுக்கான பிக்சர் தெரியும். இன்றைய தேதியில் எந்த கட்சியும் அதிமுக பக்கம் பார்வையை திருப்பியதாக செய்தியும் இல்லை, கேள்விப்படவும் இல்லை. ஒரு பத்திரிகையாளராக பலருடன் பேசுகிற வரை அந்த வகையிலும் அறிய முடியவில்லை. லாஸ்ட் கொஸ்டின் சார், நம்ம ரொம்ப எதிர்பார்த்தது, கடந்த 1 மாதமாவே எதிர்பார்த்தது, திரு உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆவார் அப்படின்ற விஷயம் தொடர்ந்து எல்லா மேகசின்லயும் அட்டைப்படத்துல இருந்து தலைப்பு இதுல இருந்து முகப்புல இருந்து எல்லாத்துலயும் பார்த்துட்டோம், தலையங்கம்னு எல்லா இடத்துலயும் பார்த்துட்டோம். இது வெறும் யூகமாவே இருக்கு. நடக்குமா இல்ல தள்ளி போயிடுச்சு? அதாவது ஆகஸ்ட் 3வது வாரத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் வெளிநாடு செல்வது என்பது உறுதியாக இருப்பதாக நான் அறிகிறேன். அதற்கு முன்பாக அமைச்சரவையில் மாற்றம் செய்து இவரை துணை முதலமைச்சராக்கி அவரிடம் உள்ளாட்சித்துறையோ நகர்ப்புறத்துறையோ கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்து ஆளுங்கட்சிக்குள் வலுவாக இருக்கிறது. இதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவித்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. அதெல்லாம் பத்திரிகையில் வருகிற வதந்திகளை நான் ஏற்க தயாராக இல்லை. திரு உதயநிதி அவர்கள் இப்போதே கட்சி மற்றும் ஆட்சி சம்பந்தப்பட்ட முக்கிய முடிவுகளின் போது மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறார். 2-3 பேர் ஆலோசனை என்றால் அதில் அவர் நிச்சயம் இருக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன். ஆளுங்கட்சியினுடைய சில நண்பர்கள் என்னிடத்தில் தெரிவிக்கிற தகவல்.
அடுத்தது இவர்தான் என்கிற அளவில் தான் காரியங்கள் போய்கொண்டிருக்கிறது என்று அதாவது அந்த விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே திரு உதயநிதியினுடைய ப்ரமோஷன் இஸ் ஆன் வெயிட்டிங். எப்போது என்பது முதலமைச்சர் கையில் இருக்கிறது. ஆனால் தீர்மானமாகிவிட்ட ஒன்று என்று நான் அறிகிறேன். என்னை பொறுத்தவரை தேர்தல் வரை அதை கொண்டு செல்லாமல் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்பே அதை செய்து விடுவதுதான் நல்லது என்பது அரசியல் ரீதியாக என்னுடைய பார்வை. ஏனென்றால் இது குறித்த விமர்சனங்கள் சில வாரங்களுக்கு மேல் நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் கொண்டு போக முடியாது. உதயநிதி ஆயிட்டாருன்னு அறியாவா பேசிட்டு இருக்க முடியும். அவர் தனது செயல்பாட்டின் மூலம் தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த உயர்வுக்கு தான் ஜஸ்டிஃபை பண்ணணும். அவர் தன்னுடைய செயல்பாட்டின் மூலம் தனக்கு கிடைத்த உயர்வை அவர் நியாயப்படுத்த வேண்டும். அதன் மூலம் தான் அவர் விமர்சனங்களை நிறுத்த முடியும். ஆகவே விமர்சனங்களால் வண்டியை ஓட்ட முடியாது. எப்படியாக இருந்தாலும் செய்து விடுவார் என்பது ஓரளவு பத்திரிகைகள் தொடர்ந்து எழுதுகிற மூலம் மக்களுக்கும் தெரிந்து விட்டது. ஆகவே அந்த விமர்சனங்கள் ரொம்ப நாள் நிற்கும், அது வலுவாக எடுபடும் என்று எனக்கு தோன்றவில்லை. த டைமிங் ஆர் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். இப்போ இந்த ஒரு துணை முதல்வர் பதவின்றது மட்டும்தான் இந்த அமைச்சரவை மாற்றத்துல இருக்குமா, இல்ல வேற ஏதாவது அமைச்சர்களுக்கு பதவி பறிக்கப்படும்? ஏன்னா ஒன்று ரெண்டு பேருக்கு இடி அட்டாச் பண்ணிச்சு பொன்முடி அவர்களுடைய குடும்பம், அவர் மற்றும் அவருடைய குடும்பத்துடைய சொத்துக்கள். இடி ஆக்ஷன் அடுத்தடுத்து இருக்கும்னு வேற சொல்றாங்க. நீங்க இடி ஆக்ஷன் எதிர்பார்க்கிறீங்களா இந்த அமைச்சரவை மாற்றத்தில்? அமைச்சரவையில் இருந்து திரு பொன்முடி இப்போது மீண்டும் விடுவிக்கப்படுவார் என்று நான் கருதவில்லை. அமலாக்கத்துறையினுடைய விசாரணை காரணமாக கனிம வளத்துறை திரு துரைமுருகன் அவர்களிடமிருந்து எடுக்கப்படலாம் என்று சொல்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல யூகத்தின் அடிப்படையில் நான் பேசக்கூடியவன் அல்ல. ஆனால் பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒன்று ரெண்டு பேர் உடைய செயல்பாடு முதலமைச்சருக்கு திருப்தி அளிக்கவில்லை என்கிறார்கள். ஒன்று ரெண்டு பேர் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டவர்கள் மன்னித்து மீண்டும் வாய்ப்பளிக்கலாம் என்ற சிந்தனை அவருக்கு இருப்பதாகவும் ஆளுங்கட்சி நண்பர்கள் சொல்லுகிறார்கள். அதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். திரு உதயநிதி அவர்களுடைய ப்ரமோஷன் என்பதற்கு எந்த இடையூறும் இருப்பதாக அறியவில்லை. ஆகவே டைமிங் ஒன்லி. ஏற்கனவே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு நல்ல நாளில் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணிடலாம்னு நினைச்சதாகவும் அது தள்ளி போனதாகவும் ஒரு செய்தி வந்தது. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு புறப்படுவதற்கு சில தினங்களுக்கு முன் இந்த கேள்விகளுக்கான விடை நமக்கு தெரிந்துவிடும். ரொம்ப நன்றி சார். இத்தனை நம்மோடு இணைந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக பேசிக்க மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.